ஹாய் கோல்டன் கேர்ள் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம லாஸ்டா போட்டிருந்த ஆஃபர்ஸ் வீடியோல நான் ஒரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. குறிப்பா சொல்லணும்னா சுபத்ரா மனோ, எஸ்டர் ஸ்டான்லி, திலகவதி, தேவிகா நாகராஜ், காந்திமதி நாராயணன், ரமா ஸ்ரீதர், தீபா, பத்மா ரமேஷ், ஏகதந்தன், சரவணா, சீதா லக்ஷ்மி, சுஜா பிரியா, சுதா ஃபேஷன்ஸ், காமாட்சி, யூனிவர்ஸ், சஹா சுனில், உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க இத்தனை பேர் என் கூட இருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு அந்த கவலை எல்லாமே மறந்து போச்சு. நீங்க எப்படி நம்ம சேனலுக்கு இவ்வளவு மோட்டிவேஷனும் கொடுக்குறீங்க, சப்போர்ட்டும் கொடுக்குறீங்களோ அதுக்கு பதிலா நான் உங்களுக்கு தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோஸும் சரி, ஸ்கீம்ஸ், கம்பேரிசன், லோயஸ்ட் வேஸ்டேஜ் ஷாப், ஷோரூம் ஆஃபர்ஸ், ஆன்லைன் ஆஃபர்ஸ், எல்லா வீடியோஸுமே நம்ம சேனல்ல தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்கறேன். இதே லவ் அண்ட் சப்போர்ட் எப்பவுமே உங்கள்ட்ட இருந்து எனக்கு இருக்கும் அப்படின்றதையும் நான் நம்புறேன். சோ வாங்க இன்னைக்கு என்ன வீடியோன்றத பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். நான் ஏற்கனவே போத்தீஸ் டிஜி கோல்டுல ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். எனக்கு பாத்தீங்கன்னா இந்த ஜனவரி 5th அன்னைக்கு டிஜி கோல்டு மெச்சூர் ஆயிடுச்சு. பட் ஒரு சில ரீசன்ஸ்னால அந்த டேட்ல போக முடியல. அதனால நான் 9th ஜனவரி அன்னைக்கு போயிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன் டிஜி கோல்ட. சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் போத்தீஸ் டிஜி கோல்டுல என்ன பர்ச்சேஸ் பண்ணேன், அங்க பொதுவாவே ஜுவல்லரிக்கெல்லாம் வேஸ்டேஜ் எப்படி இருக்கு, என்ன மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் தராங்க, சோ டிஜி கோல்டுக்கு பில் எப்படி கால்குலேஷன் பண்றாங்க, நம்ம எப்படி ஈஸியா அதை தெரிஞ்சுக்கிறது அப்படின்றதையும், இப்ப காயின்ஸுக்கு எல்லாம் டை சார்ஜஸ் எவ்வளவு போடுறாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். அதே மாதிரி இதுல நீங்க 24 கேரட் பர்ச்சேஸ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதுக்கான ஆன்சருமே இந்த வீடியோல இருக்கு. இதை தவிர நான் என்ன கிஃப்ட் சூஸ் பண்ணேன், நமக்கு எப்படி அந்த ஸ்லாட் அலாட் ஆகுது அப்படின்ற எல்லாமே நம்ம இதுல பார்க்கலாம். சோ இந்த வீடியோவை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஜி கோல்டு க்ளோசிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது எப்படி கால்குலேஷன் போடுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்க எவ்வளவு அமௌண்ட் எடுத்துட்டு போகணுன்ற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிளியரா கிடைக்கும். அதனால வீடியோனுடைய ஒவ்வொரு நிமிஷமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் நம்ம கோல்டன் கேர்ள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த லைக் அண்ட் ஹை பட்டனை கொடுங்க. எனக்குமே ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். நாங்க பாத்தீங்கன்னா போத்தீஸ் ஸ்வர்ண மஹாலுக்கு ஒரு மார்னிங் 11:30 கிட்ட போயிருந்தோம். அந்த டைம் அங்க நல்லாவே ரஷ்ஷா இருந்தது. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அங்க பிளாட் 50% ஆஃபர் ஒன்னு போட்டிருந்தாங்க. அதாவது கிராசரிஸ்ல ஒரு 350 ப்ராடக்ட்ஸ்க்கு மேல இருக்கிறது எல்லாமே 50% ஆஃபர்லயே கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு சரியான கூட்டமா இருந்ததுங்க. அதே நேரம் ஜுவல்லரி செக்ஷன்ல அந்த அளவுக்கு ஒன்னும் கூட்டம் இல்ல. அதனால கொஞ்சம் ஃப்ரீயாவே இருந்தது. எங்களுக்கு உள்ள போனோடனே பாப்பா ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டா. ஏன்னா ஒரு பெரிய பொங்கல் பானை மாதிரி எல்லாம் டிசைன் பண்ணி வெளியில ரொம்பவே அழகா வச்சிருந்தாங்க. எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய தடவை நாங்க இந்த போத்தீஸ் ஸ்வர்ண மஹாலை தாண்டி போயிருக்கோம். பட் எப்படி இருந்தாலும் டிஜி கோல்டுக்கு நம்ம இங்க க்ளோஸ் பண்ண வருவோமேன்னு சொல்லிட்டு தான் நான் அப்புறம் போய்க்கலாம்னு விட்டுட்டேன். ஷோரூம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருந்தது. அங்க இருக்கிற ஜுவல்ஸ பாக்கும் போதே நமக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. அந்த அளவு கலெக்ஷன்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லா இருந்தது. நாங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா டிஜி கோல்டு க்ளோசிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்கள்ட்ட கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஷோரூம் ஃபுல்லாவே விசிட் பண்ணலான்னு ஒரு ரவுண்டு போனோம். அப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே நமக்கு கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் வச்சிருந்தாங்க. அடுத்ததா அந்த ஸ்ரீனிவாச கல்யாணம் ஜுவல்லரி எல்லாம் தனியாவே எடுத்து வச்சிருந்தாங்க. ஸ்ரீனிவாச கல்யாணம் செக்ஷன்ல இருக்கிற ஜுவல்ஸ அங்க போத்தீஸ் ஸ்வர்ண மஹால்ல அவங்களுடைய வெப்சைட்டுக்காக ஷூட்டிங் எடுத்துட்டு இருந்தாங்க. அவ்வளவு சூப்பரா இருந்தது ஒவ்வொரு ஜுவல்லரியுமே. ஆனா அதோட வேஸ்டேஜ்லாம் நமக்கு 23% வரும்னு சொன்னாங்க. ஆனா கண்டிப்பா ஒர்த்து தான் அது. அந்த அளவுக்கு அழகா டிசைன் பண்ணிருக்காங்க அவங்க. அது முடிச்சுட்டு அப்புறம் ஹாரம் அண்ட் நெக்லஸ் அதெல்லாம் அப்படியே வரிசையா இருந்தது. நாங்க என்ன பிளான் பண்ணிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஓவரால் 5.395 கிராம்ஸ் சேர்ந்திருந்தது. அதாவது போனஸோட சேர்த்து நான் சொல்றேன், ஒரு 4 கிராமுக்கு ஒரே ஒரு காயினும் ரிமைனிங் இருக்கிற அந்த 1.395 வருது இல்லையா, அதுக்கு எங்க பாப்பாக்கு ஒரு ஸ்டட்டோ இல்ல ஜிமிக்கியோ வாங்கிடலான்னு. ஏன்னா ஆல்ரெடி என்ஏசில அவளுக்கு சரியாவே அமையல. அதனால இங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஐடியால தான் நாங்க போனோம். சோ இதெல்லாம் பார்த்துட்டு நான் ஸ்ட்ரைட்டாவே இயரிங் செக்ஷனுக்கு போயிட்டேன். அங்க ஒரு 1ல இருந்து 2 கிராமுக்குள்ள இருக்கிற ஸ்டட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் குழந்தைக்குன்னு சொல்லிட்டு அங்கதான் போனோம் நாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஸ்டாஃப் கோல்டு காயின் செக்ஷன்ல இருந்திருக்காங்க. இப்ப இங்க வந்ததுனால அவங்களுக்கு தரவா தெரிஞ்சிருக்கு எப்படி கால்குலேஷன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ எனக்குமே ரொம்ப ஈஸியா இருந்தது. அவங்க கிளியராவே எக்ஸ்பிளைனும் பண்ணாங்க. அவங்க இப்ப ஒரு சில ஸ்டட்ஸ் எல்லாம் காமிச்சாங்க. அததான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. இப்ப இந்த காமிச்சிருக்கிற ட்ரேல பாத்தீங்கன்னா எல்லாமே அரௌண்ட் 2 கிராம்ஸ் 1 கிராம்ஸ் அந்த ரேஞ்சஸ்ல இருந்தது. அதை தவிர ஒரு ஜிமிக்கி ஒண்ணு பார்த்தேன். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5.64 சம்திங் வந்தது. அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க ஒரே ஜிமிக்கியா கூட வாங்கிக்கோங்களேன், ஏன்னா உங்களுக்கு 5 கிராம்ஸ்க்கு மேல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. குழந்தைக்கு தான் வாங்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சதுனால அது வெயிட் தாங்காதுன்னு சொல்லிட்டு அதையுமே வச்சுட்டேன். ஆனா ரொம்ப நல்லா இருந்தது அது பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்னு இப்ப நான் காமிக்கிறேன் பாருங்க. இது ஸ்டோன் வச்சா மாதிரி அதுல பீகாக் டிசைன் இருந்தது. இது உங்களுக்கு 4 கிராம்ஸ் கிட்ட இருந்தது. இதனுடைய வேஸ்டேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா
17% கிட்ட போட்டிருந்தாங்க. இங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இயரிங்ஸ் எல்லாம் 18, 19 அந்த ரேஞ்சஸ்ல தான் இருக்கு. வேஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் மத்த இடங்களை விட இங்க கூடயா தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஜிஆர்டி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட. கலெக்ஷன்ஸ் ஆனா நல்லா தான் இருக்குங்க. சோ அடுத்தது என்ன பண்ணோம், இப்ப என்னோட பாப்பா காதுல போட்டிருக்கா பாருங்க, இதை தான் நாங்க சூஸ் பண்ணிருந்தோம். இது வந்து உங்களுக்கு 2.6 மில்லி இருந்தது. பாப்பாவும் காதுல போட்டிருந்தா ரொம்பவே சூப்பரா இருந்தது. இதுக்கு வேஸ்டேஜ் பாத்தீங்கன்னா அவங்க வந்து 18% போடுறாங்க. இப்ப நமக்கு வந்து 6000க்கு மேல வந்து வேஸ்டேஜ் வந்தது. சோ நாங்க வந்து கொஞ்சம் பார்கெயின் பண்ணி இதை குறைங்க, ஒரு 13 ரேஞ்சஸ்லயாவது கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா அவங்க 16க்கு கீழே ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ட்டாங்க. அதிகபட்சம் 2% உங்களுக்கு 16% தான் வரும் அப்படின்றாங்க. நாங்களும் எவ்வளவோ கேட்டு பார்த்தோம், பட் அவங்க வந்து அதுக்கு ஒத்துக்கல. அதே மாதிரி எங்களுக்கு வந்து இவ்வளவு வேஸ்டேஜ் கொடுத்து இதை எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிந்தனையா இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி வந்து இயரிங்ஸ் ரிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பொதுவாவே ஹை வேஸ்டேஜ் தான். இதெல்லாம் நீங்க வந்து பிளாட் 50% ஆஃபர்ல வாங்கும்போது ஓரளவு உங்களுக்கு ப்ராஃபிட்டா இருக்கும் அப்படின்னு நானே உங்களுக்கு நிறைய தடவை நம்ம வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கே வந்து மனசுக்கு இது சரியா படல. அங்க யூசுவலாவே இப்படிதான் இருக்கு எல்லா வேஸ்டேஜும். சோ நெக்ஸ்ட் நம்ம வந்து மாடல் ஏதாவது பார்க்கலாம். நமக்கு வந்து 5 கிராம் கிட்ட இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தோம். மாடல்லாம் எப்படி வருதுன்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் 13%, 11, 14 அந்த ரேஞ்சஸ்ல இருந்தது. சரி அதுவாது பாக்கலாம்னு பார்த்தா அதுல வந்து இந்த ஜால்ரா மாடல்னு வரும் இல்லையா, அது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே லைட் வெயிட்டா இருக்கு. 4 கிராம்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கு, இல்லன்னா அதிகமா இருக்கு. சோ நமக்கான வெயிட்டுக்குள்ள அது வரவே இல்ல. அதுவுமே ரொம்ப லைட் வெயிட்டா தான் இருந்தது. 4 கிராம்ஸ் கையில தொட்டாலே நமக்கே தெரியுது அதுக்குன்னு விட்டுடும் அப்படின்ட்டு அவங்களுமே சொன்னாங்க இது வந்து செட் ஆகாது உங்களுக்குன்னு. எங்களுக்கான கிராம்ஸுக்கு வந்து அந்த மாப்பிளை செயின்னு சொல்லிட்டு போடுவாங்கல்ல ஜென்ஸ்லாம், அந்த மாடல்ல வந்து ஒரு மாடல் இருந்தது. அது வந்து கொஞ்சம் ஏஜ்ல, அதாவது 60+ எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க போடுற மாதிரி தான். அதே மாதிரி ஒரு ட்ரே காமிச்சாங்க. அதுல வந்து எல்லாமே 3% வேஸ்டேஜ் சொல்லிட்டு ஒரு 4-5 ப்ராடக்ட்ஸ் வச்சிருந்தாங்க. அதுல வந்து இந்த லோட்டஸ் மாடல் செயின்ஸ் எல்லாம் இருந்தது. அதை வேணா வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. பார்வையா இருக்கும்னு சொன்னாங்க. ஆனா ஏற்கனவே நமக்கு வந்து NACல வாங்கி அது அருந்து போயிருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவே உங்களுக்கு போட்டிருப்பேன். அதனால எங்களுக்கு அது வேண்டாம், வேஸ்டேஜே கம்மியா இருந்தாலும் அந்த மாடல் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டோம் நாங்க. நீங்களுமே லோட்டஸ் மாடல் எல்லாம் பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா கவனமா இருங்க. 8 கிராமுக்கு கீழே வாங்காதீங்க. இல்ல வந்து 2 பவுனுக்கு மேல வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகேவா இருக்கும். 8 கிராம் கூட வந்து உங்களுக்கு சரியா வராது. ஏன்னா அது வந்து பாக்க அப்படி இருக்குமே தவிர அந்த மாடலுக்கு வந்து லைஃப் சரியா வரலன்றது என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன். சோ அடுத்தது வந்து பேங்கிள்ஸ், பிரேஸ்லெட்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13 to 16 அந்த ரேஞ்ச்ல இருந்தது. அவங்க வந்து கிட்டத்தட்ட லோ வேஸ்டேஜ்ல நீங்க செயின்ஸ் தான் பாக்கணும் அப்படின்னாங்க, ஒரு பிலோ 10 அந்த ரேஞ்சஸ்ல. ஆனா நமக்கு வந்து 5 கிராம் கிட்ட தானே சேர்ந்திருக்கு. 5 கிராமுக்கு செயின்லாம் வந்து லைஃபே வராது. சோ நான் அதெல்லாம் பார்க்கவும் இல்ல. நாங்க வந்து அப்பதான் ஒரு சஜஷன் சொன்னோம். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து போனஸ் சொல்லிட்டு 7531 கொடுக்குறாங்கல்ல, அந்த 31 எல்லாம் கூட வேண்டாம். அதுக்கு பதிலா நீங்க வேஸ்டேஜ்ல எங்களுக்கு வந்து ஒரு 25ல இருந்து 50% வரைக்கும் ரெடியூஸ் பண்ணா நம்ம வந்து டிஜி கோல்டுல காயினுக்கு பதிலா ஜுவல்லரி கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் சொன்னோம். அந்த சேல்ஸ் பர்சன் என்ன சொன்னாங்கன்னா இது வந்து எங்களோட கையில கிடையாதுங்க, மேனேஜ்மெண்ட் தான் டிசைட் பண்ணணும், பட் நாங்க வந்து சொல்றோம் அப்படின்னாங்க. ஏன்னா அவங்களுமே ஃபீல் பண்றாங்க, வரவங்க எல்லாருமே டிஜி கோல்டுல காயின்ஸ் தான் வாங்குறாங்கன்னு. ஏன்னா அங்க போடுற வேஸ்டேஜ் அந்த மாதிரி இருக்கு. நார்மல் ஜுவல்லரிக்கே வந்து ஆன்டிக் ஜுவல்லரி மாதிரி 18க்கு மேலதான் வந்து அவங்க போடுறாங்க. அதனால இது வந்து எங்களுடைய ஒரு ஒப்பீனியனை நாங்க ஷேர் பண்ணிட்டோம். அடுத்தது சரி காயின் செக்ஷன் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கதான் போனோம். அதுக்குள்ள சரி கிஃப்ட் என்னென்ன இருக்கு, நம்ம ஏதாவது சூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் செக்ஷனையுமே பார்க்க போயிருந்தோம். கிஃப்ட்ல பாத்தீங்கன்னா முதல்ல வந்து எங்களுக்கு 3000 ரூபாய்க்கான ஸ்லாட் தான் வரும்னு சொல்லிட்டு தப்பா ஒருத்தர் வந்து அங்க கால்குலேஷன் போட்டு கொடுத்தாரு. ஆனா பாத்தீங்கன்னா எங்களுக்கு 44,522 ரூபாய் வந்து அமௌண்டா வந்தது. அப்படி பார்த்தா நமக்கு வந்து 4000 ரூபாய்க்கான ஸ்லாட் தான் வரணும் இல்லையா. அப்ப வந்து 3500ல இருந்து 7000 இருக்குல்ல, அதுலதான் வந்து எங்களுக்கான கிஃப்ட்ஸ் வரணும். அதை நாங்க வந்து கரெக்டா கேட்டோம் அவர்கிட்ட, நீங்க இந்த மாதிரி தப்பா கால்குலேஷன் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அடிச்சு வந்து எங்களுக்கு அந்த 3500ல இருந்து 7000 அந்த ரேஞ்ச்ல இருக்கிற கிஃப்ட்ஸ் எடுத்துக்க சொன்னாங்க. சோ நான் இதை எதுக்காக சொல்றேன்னா அவங்க தப்பா போட்டாலும் நீங்க வந்து கரெக்டா சொல்லுங்க. உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கிற அமௌண்ட் டிவைடட் பை 11 போட்டீங்கன்னா என்ன வருதோ அந்த ஸ்லாட் தான் வந்து உங்களுக்கு வரும். அதுல வந்து இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்கல்ல, அதெல்லாம் இருந்தது. இதுல என்னென்ன இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா பேக் ஒன்னு இருந்தது. அதே மாதிரி வந்து ஒரு 250 மில்லி எலக்ட்ரிக்கல் சாப்பர், அதுக்கப்புறம் 5 லிட்டர் குக்கர், இல்லன்னா வந்து நமக்கு 5 பீஸ் கிஃப்ட் செட், இல்லன்னா லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில், அந்த பிளேட் அதெல்லாம் வச்சது இருந்தது. இதுல மேக்சிமம் ஹோம் அப்ளையன்சஸ் எங்கிட்டே இருக்கிறதுனால நாங்க வந்து அந்த பேக்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிருந்தோம். சூஸ் பண்ணி வச்சுட்டு நாங்க வந்து காயின் செக்ஷன் போனோம். இப்ப நம்ம வந்து காயின்ஸ்க்கு எல்லாம் எப்படி டை சார்ஜஸ் போடுறாங்கிறத பாக்கலாம். நீங்க வந்து 50 மில்லி வாங்கினீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து 7% டை சார்ஜ் போடுறாங்க. 100 மில்லிக்கெல்லாம் வந்து 6% வருது. இதே நீங்க வந்து 250 மில்லி 500 மில்லி எல்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 4% டை சார்ஜ் வரும். 1 கிராமுக்கு மேல நீங்க எவ்வளவு கிராம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாலுமே 2% நமக்கு வந்து டை சார்ஜஸ் வருது. சோ இதுவே வந்து நீங்க 24 கேரட் காயின்ஸ் வாங்கினீங்கன்னா 4% டை சார்ஜ் வரும். அதுலயே நமக்கு வந்து MMTC காயின்ஸ் எல்லாம் வருது. அது வந்து ஃபுல்லா பேக்கடா வரும். அதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5% டை சார்ஜ்
சார்ஜ் போடுறாங்க. சோ இதை தவிர பாத்தீங்கன்னா நமக்கு ஜிஎஸ்டி கம்பல்சரியா 3% வந்துடும். இப்போதைக்கு இந்த டை சார்ஜஸ் தான் எல்லா காயின்ஸ்க்குமே போடுறாங்க. காயின் செக்ஷன் போற வழியிலேயே ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சிருந்தாங்க. அதுல வந்து ஸ்லோகன் கான்டெஸ்ட்னு போட்டிருந்தது. அது என்னன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சேல்ஸ் பர்சன் கிட்ட நாங்க தான் கேட்டோம். அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, இதுல வந்து இங்க பர்ச்சேஸ் பண்ற எல்லாருக்குமே வந்து இந்த ஸ்லோகன் எழுதுற கூப்பன் மாதிரி தருவாங்க. அதுல வந்து நீங்க போத்தி ஸ்வர்ணமஹால் பத்தி நல்ல விதமா ஒரு 4 லைன்ஸ் அது எழுதி அந்த பாக்ஸ்ல போடணும். யாருடைய ஸ்லோகன் வந்து பெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து 2 சில்வர் காயின்ஸ் ஃப்ரீயா தருவாங்கன்னு சொன்னாங்க. முன்னாடி வந்து இதுல கோல்டு கொடுத்துட்டு இருந்தாங்களா, சில்வர் தருவோம் அப்படின்ட்டு அவர் சொன்னாரு. ஆனா வந்து நம்ம இங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும், அந்த பில் நம்பரை அதுல மென்ஷன் பண்ணணும். மந்த்லி ஒன்ஸ், அதாவது ஒவ்வொரு 1ஆம் தேதியும் வந்து அதுல இருந்து ஒரு ஆளை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இது வந்து லக்கி டிரா கிடையாது, பேஸ்ட் ஆன் அவர் டேலண்ட் தான். நம்ம வந்து எப்படி எழுதுறோங்கிறத பொறுத்து தான் அப்படின்ட்டு சொன்னாரு. சரி, நம்ம போகும்போது இதையுமே வந்து எழுதி அதுல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தது. இது எதுக்காக சொல்றேன்னா, ஒருவேளை நீங்க அங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இந்த ஸ்லோகன் கான்டெஸ்ட்ல கூட நீங்க வந்து கலந்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனல்ல 2-3 பேர் வந்து சொல்லி அடி கான்டெஸ்ட்ல வின் பண்ணிருக்காங்க. அதுதான் எனக்கு அப்ப வந்து ஞாபகம் வந்தது. அதுக்காக தான் உங்களுக்கும் நான் வந்து இதை ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஜுவல்லரி ஷாப்ல ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்க்கும் எப்படி வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி காயின்ஸ்க்குலாம் எப்படி டை சார்ஜஸ் போடுறாங்கிறதையும் நீங்க இப்போ தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன், அதுக்கு எப்படி பில் கால்குலேஷன் பண்ணாங்க அப்படின்றதையும், ஆவரேஜ் ரேட்டை வச்சு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க, அது எதுவுமே இல்லாம சிம்பிளா எப்படி கால்குலேஷன் போடுறதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஸ்டாஃப்ட நான் கேட்டுட்டு வந்திருக்கேன். சோ அதை வந்து நான் உங்களுக்கு தெளிவா அடுத்த வீடியோல சொல்லிடுறேன். சோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே இருக்காது. இந்த வீடியோல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.